கட்டளை கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மலையகம் ஆகிய மாவட்டங்களில் முதன்மையாகவும், ஏனைய மாவட்டங்களில் தேவைகள் அடிப்படையிலான சேவை திட்டங்களையும் புலம்பெயர் உறவுகளினதும் உள்ளூர் நன்கொடையாளர்களிடமிருந்தும் எமது சுய வருமானங்கள் மூலமாகவும் சமூக நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அதன் அடிப்படையில் மலையகம் அக்கரப்பத்தனை ஆட்லூர் தமிழ் பாடசாலையானது சேவை பெறும் பாடசாலையாக தெரிவு செய்யப்பட்டு பல அபிவிருத்தி திட்டங்களுடன் மாணவர்களுக்கான கற்றல் உதவிகளையும் வழங்கி வருகின்றது. எமது முதன்மை நன்கொடையாளர்களில் ஒருவரான திருமதி ரமேஷ் விஜயராணி தம்பதியினர் 2024 ஆண்டு இப்பாடசாலைக்கு வருகை தந்து அடிப்படை தேவைகளை கண்டறிந்து சங்கீத உபகரணங்கள், வகுப்பறை ஸ்மார்ட் போர்ட் என்பவற்றினை பல லட்சம் செலவழித்து கற்றலுக்காக உதவி செய்தனர். அவ்வாறே மாணவர்கள் கழிப்பறை செல்வதற்கான பாதை சீரற்ற முறையிலும் மழைக்காலங்களில் வழுக்கி விழுவதற்கான ஆபத்தான பாதையாக கண்ணுற்ற அவர்கள் அதனையும் திருத்தம் செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தனர். இப்பாதையானது செப்பனிட 2025 ஆண்டு நாம் முயற்சி செய்த போதிலும் நிதி பற்றாக்குறை மற்றும் பிறர் உதவ முன்வராமை காரணமாகவும் பிற்போடப்பட்டு 2026 ஆண்டு 4ஆம் மாதம் இவ்வேளையானது ஆரம்பிக்கப்பட்டது. அதேவேளை இவ்வேளை திட்டத்தினை முன்னெடுக்க பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகளின் ஒன்றுகூடல் மேற்கொள்ளப்பட்டு பெற்றோர்களின் பூரண சம்மதத்துடன், அதாவது சம்பளமற்ற முறையில் வேலை செய்வதற்கு முன்வந்தனர். பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்களின் ஒத்துழைப்புடனும் எமது பிரதான ஆலோசகர் திரு நெல்லையா அருள்பிரபா அவர்களின் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனைகள் மூலம் எமது நிர்வாக இயக்குனர் நெல்சன், உதவி நிர்வாக இயக்குனர் திருமதி சரஸ்வதி, மலையக கல்வி இணைப்பாளரான திரு விக்ன விநாயகம் ஆசிரியர் அவர்களின் நேரடி மேற்பார்வையில் பூரணமாக நிறைவு செய்து மாணவர்களுக்கு கையளிக்க உள்ளோம்.